3 identical cubes of side வந்து 4 cm are joined end to end. Find the total surface area of a new resulting cuboid. என்ன கொடுத்துருக்குறாங்க, 3 கியூபு. ஓகேவா? ஸோ 3 ஐடென்டிக்கலான ஒரே மாதிரியான 3 கியூப் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் கியூபு. ஸோ இந்த 3 கியூபும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரியே இருக்குது, எல்லாமே வந்து ஜாயின் ஆகியிருக்கு. அப்படி ஜாயின் ஆகிருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும், இவ்வளோ பெருசாக. இப்போ 3 சேர்ந்து இப்போ ஜாயின் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரியே பண்ணிக்கிறோம். ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் இது பார்க்க வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு கியூபாய்டு ஷேப்பில் இருக்கா. ஓகேவா? ஸோ இப்போ கியூபில் இருந்தது இப்போ வந்து கியூபாய்டு ஷேப்புக்கு மாறிடுச்சு. அதான் 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கன சதுரங்கள். ஓகேவா? ஸோ கன சதுரங்கள் வந்து என்ன ஆகிடுது, இப்படி செவ்வகமாக மாறிடுது. ஓகேவா? ஸோ இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க. ஓகேவா? ஸோ மொத்த பரப்பு காண சொல்லியிருக்காங்க. எதுக்கு இது சேர்ந்ததுக்கப்புறம் கிடைக்குதுல இந்த கியூபாய்டு, அதாவது கன செவ்வகம். ஸோ இதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், டிஎஸ்சி ஆஃப் எ கியூபாய்டுக்கான ஃபார்முலா என்ன, 2 × LB + BH + LH. ஓகேவா? ஸோ இதானே இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, லென்த்து தேவை, பிரெத்து தேவை, ஹைட்டு தேவை. ஓகேவா? ஸோ அகலம், நீளம், அகலம் மற்றும் உயரம். ஓகேவா? ஸோ நீளம் அப்படிங்கிறப்போ என்ன வரும், இதுலேருந்து இது ஃபுல்லாக லென்த்தாக, இது வந்துட்டு என்னது பிரெத்து, அதாவது இது வந்துட்டு பிரெத்து. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வருது பார்த்திங்களா. ஸோ நடுவில் ஒரு கோடு வருதுல்ல, ஸோ இது லென்த்து, இது வந்து பிரெத்து. இங்கே நடுவில் வருதுல கோடு, இதுதான் வந்துட்டு என்னது ஹைட்டு, உயரம். சரியா? ஸோ இப்போ இது எல்லாமே வருது அப்படின்னா இந்த ஒரே ஒரு இது 4, இந்த ஒரு இது 4, இந்த ஒரு இது 4. அப்போ லென்த்து அப்படிங்கிறப்ப இந்த 4 இந்த 4 இந்த 4 இது மூணுமே சேர்ந்து தானே லென்த்து. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 4 + 4 + 4 இதுதான் வந்துட்டு லென்த்து. ஓகேவா? ஸோ பிரெத்து வந்துட்டு என்னது, ஒரே ஒரு கோடு தான், அப்போ ஒரே ஒரு 4 தான். ஓகேவா? ஸோ ஹைட்டு வந்துட்டு ஒரே ஒரு கோடு தான், அப்போ ஒரே ஒரு 4 தான். ஓகேவா? ஸோ அப்போ L = எவ்வளோ, 4 + 4 + 4 வந்துட்டு எவ்வளோ, 8, 8 + 4 12. ஸோ 12 சென்டிமீட்டர் தான் L. B வந்துட்டு எவ்வளோ, 4 சென்டிமீட்டர். H வந்துட்டு எவ்வளோ, ஒரு 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இதை ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 × L வந்துட்டு எவ்வளோ, 12. ஸோ 12 × 4 + 4 × 4. அடுத்தது வந்துட்டு என்னது, 12 × 4. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ 2 × 12 4s are எவ்வளோ, 2 4s are 8, 1 4 is 48, 4 4s are எவ்வளோ 16, 12 4s are எவ்வளோ 48. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ எப்போவுமே ஃபார்முலா படிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 48 + 48 வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 6 பேலன்ஸ் ஒன்று 96. ஸோ 96ஓட ஒரு 16 கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 6 12க்கு 2 பாக்கி 1 112. ஓகேவா? ஸோ அப்போ 2 × 112 பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். 2 2 4, 1 2 1 2. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதான் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம அதை வச்சு டயக்ராம் மேக் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.